ஏக்கா இந்த வருஷம் தான் கன்னிப்பூ சாகுபடி நெல் விவசாயம் சாகுபடி செய்தான்க்கா. இதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது பல பயிர்கள் தான் சாகுபடி செய்தேன். இந்த தடவை சரி புதுசாட்டு மாற்று பயிர் நெல் விவசாயம் பண்ணலாம்னாக்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க்கா. ஆனால் நிறைய விஷயம் எனக்கு தெரியாம இருக்கு. இப்போ ஒரு விவசாயிட்ட கேட்டேன்னு பார்க்கும்போது அது தவறுதலாட்டு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால சில அதிகாரிகளை சந்திச்சா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்குக்கா. அப்படி தெரிஞ்ச அதிகாரிகள் யாராவது உங்களுக்கு தெரியுமாக்கா? தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நம்ம நெல் சாகுபடி கன்னிப்பூ பருவத்துக்கு தொடங்கியாச்சு. நிறைய விவசாயிகள் அங்கங்க அவங்கவுங்க பத்தல போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சில விவசாயிகள் இப்பதான் தொடங்கி இருக்கவும் செய்யறாங்க. ஆனாலும் நம்ம எவ்வளவுதான் நெல் சாகுபடி அனுபவங்கள் இருந்தாலும் சில பல புதிய நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் நாம அந்தந்த ஃபீல்டுக்கு வரக்கூடிய அந்த அரசு அலுவலர்களை, வேளாண்மை அரசு அலுவலர்கள்கிட்ட ஆலோசனைகள் கேட்டா மட்டும்தான் அந்த பயிரை நல்ல முறையில செழித்து வளர வைக்க முடியும். நோய் தாக்குதல இருந்து பாதுகாப்பா வளர்க்க முடியும். அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசு அலுவலர் இருக்காருப்பா. அவர் யாரு அப்படின்னு பார்த்தேன்னா, பறக்கை வேளாண்மை விரிவாக்க மைய உதவி வேளாண்மை அலுவலர் வி நாகராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு அலுவலர் இருக்காங்கப்பா. சரியக்கா, அந்த அதிகாரியை போய் இன்னைக்கு பார்க்க முடியுமாக்கா? கண்டிப்பா பார்க்கலாம் தம்பி. ஆனா அதுக்கு முன்னாடி அவரு இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேச இருக்கிறாரு. முதல்ல அவருடைய பேச்சை கேள, அதுலயே உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். தேவைப்பட்டா நேரடியா நம்மளுடைய பறக்கை வேளாண்மை விரிவாக்க மையத்துல போய் சந்திச்சு சில பல ஆலோசனைகளை கேட்கலாம். சரியா தம்பி? சரியக்கா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் வேளாண்மை துறையில 39 ஆண்டுகள் பணிபுரிந்தாயிற்று. வி நாகராஜன் எனது பெயர். துணை வேளாண்மை அலுவலராக ராஜாக்கமங்கலம் வட்டாரத்தில் நான் பணிபுரிந்து வருகிறேன். இந்த ராஜாக்கமங்கலம் வட்டாரத்துல என்னென்ன பணிகள் அங்க செய்துட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க சார். ராஜாக்கமங்கலம் வட்டாரத்தில் வேளாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறை சார்ந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் நெல் சாகுபடிக்கென முக்கியமான சில திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது பறக்கை பகுதியில் எங்களுக்கு ஒரு 1000 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 950 ஹெக்டேர் நெற்பயிர் பயிர் சாகுபடி ஒத்திசைவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப நெல் சாகுபடினா அதுல என்னென்ன நுட்பங்கள் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான ஒரு உணவு பயிர். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல் சாகுபடி தான் மிக முக்கியமான பயிர். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்பது போல உண்மையான பயிர். இதற்கு பல வகையான தொழில்நுட்பங்கள் வேளாண்மை துறையிலிருந்து நாங்கள் செயல்படுத்தியுள்ளோம். விதையிலிருந்து விதை, சீட் டு சீடு, விதையிலிருந்து நம்ம தொழில்நுட்பத்தை ஆரம்பிச்சு ஹார்வெஸ்ட், அறுவடை தொழில்நுட்பம் வரைக்கும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் உள்ளன. இப்பொழுது நம்ம நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் கும்பப்பூ, கன்னிப்பூ, 2 காரிப் ராபி 2 பருவங்கள்ல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். இப்பொழுது கன்னிப்பூ பருவம், முதல் பருவம் சாகுபடி பணிகள் நடைபெற்று முடிந்து விட்டது. சில இடங்கள்ல இப்ப நாத்து பாவிட்டு இருக்காங்க. அனந்தனார் சேனல் எல்லாம் சில இடங்கள்ல இப்ப நாத்து பாவிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த தொழில்நுட்பங்கள் உதவியாக இருக்கும். நமக்கு நெல்ல நிறைய சாகுபடி நுட்பங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதுல நமக்கு விதை நேர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விதை நேர்த்தி எப்படி பண்றது, அதை பற்றி சொல்லுங்க சார். முதல்ல விதை தான் முக்கியமானது. ஒரு பயிர் நல்ல செழித்து வளர வேண்டும் என்றால் அந்த விதை தான் முக்கியமான பொருள். நம்ம விதை தேர்வு ரொம்ப நம்ம கரெக்டா விதை தேர்வு பண்ணணும். பருவத்திற்கு ஏற்ற முதல்ல ரகங்களை தேர்வு பண்ணணும். என்னென்ன ரகம், இப்ப கும்பப்பூவுக்கு தனி ரகம், கன்னிப்பூவுக்கு தனி ரகம். இப்ப முதல் போகத்துக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறுகிய கால ரகங்கள், குறுகிய கால ரகங்கள்னா 100, 110, 120, 120 நாட்களுக்கு உள்ள வயதுடைய ரகங்கள் தான் தேர்வு செய்யறாங்க. அது எப்படின்னா நம்ம ஆவணி மாசத்துல அறுவடைக்கு வந்துடும். அந்த மாதிரி உள்ள ரகங்களை 110 நாட்களுக்குள்ள உள்ள ரகங்களை பண்ணுவோம். அப்ப செகண்ட் சீசனுக்கு ஆவணியில் நாத்து பயிடுவாங்க. அது மத்திய கால ரகம் TPS 3, பொன்மணி மத்திய கால ரகம் 2வது பருவத்துக்கு நீங்க பயிர் செய்வாங்க. முதல் பருவத்துக்கு இப்போ குறுகிய கால ரகம் என்னன்னா TPS 5, அம்பை 16, அம்பை 21, 3 ரகங்களும் விவசாயிகளுக்கு ஏற்ற ரகங்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில். இங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் உற்பத்தி பண்ண ரகம் தான் நம்ம TPS 5. TPS 5 115 நாள். முதல்ல நீங்க தரமான ரகத்தை தேர்வு பண்ணிட்டீங்க. அந்த தேர்வு பண்ண ரகத்தில் உள்ள விதைய நீங்க எப்படி விதை நேர்த்தி பண்ணணும், முதல்ல நல்ல விதைய ரெடி பண்ணணும். அந்த ரெடி நம்ம இந்த முட்டை கரைசல் சொல்லுவாங்க. முட்டை கரைசல்னா இப்ப நம்ம 20 கிலோ விதையோ அல்லது 15 கிலோ விதையோ உங்களுக்கு தேவைப்பட்ட விதைய போட்டு முதல்ல பக்கெட்ல தண்ணி எடுத்து ஒரு முட்டையை போட்டு அதுல உப்பு போட்டு நம்ம கலக்கிட்டே வரணும். அது முட்டை மிதக்கக்கூடிய ஒரு ரூபாய் தொட்டு அளவுல முட்டை மிதக்கக்கூடிய ஸ்டேஜ்ல வரும். அப்படி மிதக்கக்கூடிய
ஸ்டேஜ்ல அந்த ஹார்டனிங், சீடு ஹார்டனிங், அந்த மாதிரி உப்பு தண்ணி அதுல நம்ம விதைய கொட்டணும். அப்ப பதர் விதை, இந்த சாவி விதை, சண்டு விதை, இந்த விதைகள் முளைப்பதெல்லாம் விதைகள் கிடையாது. சண்டு சாவி கூட முளைப்பு வரதான் செய்யும், முளை வரதான் செய்யும். அது நமக்கு தரமான மகசூல் அதுல கிடைக்காது. அதனால நம்ம வந்து நல்ல தரமான விதையை பிரித்து எடுக்கிறது. அந்த முட்டை கரைசல போட்டதுன்னா வெறும் தண்ணியில முட்டையை போட்டு அந்த உப்பை கரைச்சி முட்டை மிதக்கும். முட்டை மிதக்கத்துல அந்த தண்ணி கான்சென்ட்ரேட் அதிகமாகும். அப்ப அதுல நம்ம வந்து விதையை கொட்டதுல மிதக்கக்கூடிய விதைகள் எல்லாம், இந்த சண்டு சாவி விதைகள் எல்லாம் தூக்கி மாத்தி வச்சிடணும். நம்ம டிபார்ட்மெண்ட் உள்ள விதை இருக்கு. நிறைய விவசாயிகள் தாங்களே விதைகளை உலர்த்தி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எந்த விதையானாலும் நீங்க அந்த பக்கெட்ல உள்ள போட்டாச்சுன்னா அந்த சண்டு சாவி எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அது கீழே உள்ள விதைய நம்ம வந்து பயன்படுத்தணும். அந்த விதையை உடனே நீங்க அப்படி உபயோகப்படுத்தக்கூடாது. அது திரும்ப நல்ல தண்ணியில நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம். அதுக்கு பிறகு அந்த விதைய அடுத்து திரும்ப விதை நேர்த்தி வருது. இது வந்து தரமான விதையை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம். இந்த தரமான விதையை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்க வந்து ஒரு 20 கிலோ விதை நீங்க உபயோகப்படுத்துறீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து உயிர் உரம் நேர்த்தி பண்ணணும். முதல்ல தரமான விதை நேர்த்தி எப்படி பண்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த விதை நேர்த்தி பண்ணிட்டு நம்ம விதைக்கும் போது அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து தரமான விதையை எடுத்துக்கிட்டோம். தரமான விதையை எடுத்துக்கிட்டு தரமான விதைக்கு நம்ம வந்து ஊட்டம் கொடுக்கணும். ஊட்டம் கொடுக்கறதுல நம்ம உயிர் உரங்கள் வந்து அசோஸ்பெரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, சிங் பாக்டீரியா, அப்படி பலவிதமான பாக்டீரியா உரங்கள் நம்ம வேளாண்மை விரிவாக்க மையங்கள், நம்ம ராஜாங்குளம் வட்டாரம் இல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா வேளாண்மை விரிவாக்க மையத்திலையும் இந்த உயிர் உரங்கள் மானிய விலையில கொடுக்குறாங்க. உயிர் உரங்களை வந்து எப்படி யூஸ் பண்ணா, ஒரு ஆறுன கஞ்சி எடுத்துக்கணும். ஆறுன கஞ்சினா எதுக்கு ஆறுன கஞ்சி எடுக்கணும்? அந்த உயிர் உரங்கள், அந்த அசோஸ்பெரிலம், பாஸ்போ பாக்டீரியா, அதற்கெல்லாம் உயிர் இருக்கும். அது பாக்டீரியா தான். அது வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா. அந்த உயிரினங்கள் வந்து இறந்து போகாம இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து ஆறுன கஞ்சி தண்ணி எடுக்கிறோம். சூடு கஞ்சி தண்ணி எடுத்துடக்கூடாது. ஆறுன கஞ்சி தண்ணினா அந்த ஸ்டார்ச் கரைச்சல்ல அந்த பாக்டீரியா வந்து மல்டிப்ளை ஆகும், அது பெருகும். அப்ப வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான விதைய ஒரு 2 லிட்டர் அல்லது 3 லிட்டர் தேவையான அளவு நம்ம ஆறுன கஞ்சி தண்ணி எடுத்துட்டு, கஞ்சி தண்ணி லிக்விடா கூட இருக்கலாம், நல்ல கட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் போல தான் கிடைச்சதுன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த 50 ml, ஒரு ஏக்கருக்கு தேவையான 50 ml வந்து அசோஸ்பெரிலம், 50 மில்லி பாஸ்போ பாக்டீரியா, உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த உயிர் உரங்கள் எல்லாமே அதுல 50 மில்லி வச்சு நல்லா கலக்கிடலாம். கலக்கிட்டு அந்த விதையை அதுல போட்டுறணும். போட்டு ஒரு அரை மணிக்கு நேரம், கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம், மினிமம் வந்து குறைந்தபட்சம் வந்து அரை மணி நேரம் இருக்கணும். 1 மணி நேரம் இருக்கணும், அதுக்கு மேல கூட இருக்கலாம். அதை வந்து நல்ல ஊறணும். அந்த தண்ணியில ஊறியாச்சுன்னா அந்த பாக்டீரியாக்கள்லாம் அந்த நெல் விதைகள்ல ஒட்டிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்க வடிச்சு பத்திரமா வச்சிடுங்க. நாற்றங்கால நம்ம உடலுக்கு தேவைப்படும். அதுல ஏன்னா அதுல பாக்டீரியா இருக்கும். அந்த விதையை வந்து நீங்க முளை கட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்க எப்ப முளை கட்டுறீங்களோ நார்மலா நீங்க முளை கட்ட மாதிரி நல்ல சாக்கு பையில அந்த விதையை நீங்க தட்டி முளை கட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த நோய்கள், சில இடங்கள்ல வந்து நோய்கள் வரும். நோய்கள் வந்து இந்த இலைப்புள்ளி நோய், குருத்தழுகல் நோய், அந்த மாதிரி நோய்கள் வர்றதுனால நாங்க அது கூடவே அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண சொல்றோம். நீங்க விதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு அது கூட நீங்க வந்து பெவிஸ்டின் அல்லது நோய் வராம இருக்குது பெவிஸ்டின், ஒரு 50 கிராம் பெவிஸ்டின் வந்து ஒரு விதைக்கு 2 கிராம் விதை வச்சுக்கலாம். 40 கிராம் கூட போதும். 40 கிராம் வச்சு அந்த பெவிஸ்டின் விதையும் கலந்து அது கூட வச்சு நீங்க முளை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிற்காலத்துல நோய்கள் வராது. அந்த விதையை வந்து நம்ம நேர்த்தி பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அதுக்கு வந்து உயிர் உரங்கள் போட்டு அந்த விதையை நம்ம முளைப்பு திறன் உள்ள விதையாட்டு நம்ம மாற்றி அதை வந்து முளைக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள், அதாவது இதுக்கு பிறகு நம்ம எப்படி அதை விதைக்கணும், அதுக்கு வந்து என்ன நுட்பங்கள் இருக்கு, விதைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும், அதை பற்றி சொல்லுங்க. இயந்திர நடவு பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய் அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குது. அப்படி இயந்திர நடவு பண்ணக்கூடிய விவசாயிகள் தட்டு வச்சு பாய் நாற்றங்கால் போடுவாங்க. மற்றபடி கையை வச்சு பிடிங்க நடக்கூடியவங்க சாதாரண நாற்றங்கால் போடுவாங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 8 சென்ட் அளவுல நாற்றங்கால் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த நாற்றங்கால்ல வந்து நம்ம வந்து 8 சென்ட் அளவுக்கு உள்ளதுக்கு வந்து ஒரு 200 கிலோ அளவுக்கு தொழு உரம், ஒரு 4 பெட்டி 5 பெட்டி தொழு உரம், சாணி உரம் கிடைக்கணும், சாணி உரம் போடணும். அதுக்கு சென்ட்டுக்கு 2 கிலோ வீதம், ஒரு 8 சென்ட்னா ஒரு 16 கிலோ ஒரு டிஏபி அடி உரம் மாட்டி நீங்க டிஏபியை போட்டு நாற்றங்கால் நல்லா உழுதுட்டு அதுக்கப்புறம் இந்த விதையை நீங்க வந்து விதைச்சீங்கன்னா நல்ல தரமான நாற்று வந்து கிடைக்கும். இப்போ விதைக்கிறதுக்கும் சில நுட்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இப்போதைக்கு உள்ள தொழில்நுட்பத்தை பொறுத்த அளவுல நமக்கு வந்து மிஷினரி மூலமாட்டும் நாற்று வந்து விதைக்கிறாங்க. கை விதைப்பு முறைகளும் இருக்கு. இப்போ நீங்க என்ன விதைப்பு முறைகள் வந்து நீங்க போகக்கூடிய அந்த இடங்கள்ல நீங்க சொல்லி கொடுக்குறீங்க? இப்ப நாங்க வந்து விவசாயிகளை வந்து இப்ப ஆட்கள் பற்றாக்குறை நிறைய இருக்குது. நடவுக்கு எல்லாம் ஆட்கள் கிடைப்பதில்லை. அதனால நிறைய விவசாயிகள் நாங்க பாக்கத்துல இயந்திர நடவு முறைக்கு நீங்க நாட்டு பாவை தான் அவங்கள வந்து தொழில்நுட்பங்களை சொல்றோம். இயந்திர நடவு பண்ணாங்கன்னா அது என்ன பிரச்சனைனா உங்களுக்கு கரெக்டா இயந்திர நடவுனா ஒரு 15 நாள் 16
நாள்ல அந்த நாட்டை நீங்க நட்டாகணும். உங்களுக்கு இயந்திர நடவுக்கான இயந்திரம் தயாரா இருக்கணும். அதுக்குள்ள நம்ம வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக வாடகைக்கு கிடைக்கிறது. இல்லாட்டா நீங்க தனியார் மூலமானாலும் அந்த இயந்திர நடவுக்குள்ள ஆட்களை நீங்க வந்து தயார் செய்து பிறகுதான் நீங்க தட்டு நாட்டங்கள் போட ஆரம்பிக்கணும். ஏன்னா அவன் வந்து ஏமாத்திட்டு வர முடியாது, அங்க போறேன் இங்க போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 15 நாள்ல நட்டுற முடியாது. அந்த இயந்திர நடவு தயார் பண்ணதுக்கு நீங்க 15 நாள்ல நடக்கூடிய ரெடியா இருக்கு. அப்ப இயந்திர நடவு நல்லது, குறிப்பிட்ட இடைவெளி கிடைக்கும். கரெக்டா குத்துக்கு 2 அல்லது 3 நாற்றுகள் வீதம் நடலாம். மகசூல் அதிகமாகும், இடைவெளி அதிகமாக கிடைக்கும், நல்ல காற்றோட்டமாக இருக்கும், சூரிய வெளிச்சம் இருக்கும். அதனால இயந்திர நடவு தான் நாங்க வேளாண்மை துறையில இருந்து பரிந்துரை செய்யறோம். வாய்ப்பு இல்ல உங்களுக்கு கிடைக்காது, மிஷின் கிடைக்காது, அந்த இடங்கள்ல மிஷின் வண்டி இறங்காது, அது மாதிரி நிறைய தண்ணியா இருக்கும், படுவுன்னு சொல்லுவாங்க, தண்ணி கட்டி கிடக்கும், அது மாதிரி படுவு பத்தா இருக்கும், அது மாதிரி உள்ள ஏரியாங்கள்ல மிஷின்லாம் இறங்காது, நட முடியாது. அப்படின்னு நீங்க சாதா அந்த நாட்டுகளை போடலாம். சாதா நாட்டுல என்ன உங்களுக்கு பலன்னா ஒரு 20 நாள் 25 நாள் ஆனா கூட கவலை கிடையாது. 25 நாள் நாட்டு கூட நீங்க நட்டாச்சுன்னா நல்ல மகசூல் வரும். நல்ல இடைவெளி விட்டு நீங்க அழகா தயார் பண்ணலாம். உங்க இடத்தையும் உங்க சூழ்நிலைகளையும் பொறுத்து நீங்க நாட்டுங்களை அமைக்கலாம். ஆனா வந்து இயந்திர நடவு தான் வேளாண்மை துறை மூலமாக பரிந்துரை பண்றோம். அரசு மானியமும் உங்களுக்கு ஏக்கருக்கு 4000 ரூபாய் கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல நம்ம வந்து திருந்திய நெல் சாகுபடி அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதை நம்ம பண்றோமா இல்லைன்னா அது வந்து நம்ம பிற மாவட்டங்கள்ல தான் அது பண்ணிட்டு இருக்காங்களா எப்படி சார்? திருந்திய நெல் சாகுபடி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேக்சிமம் இப்ப 80% ஏரியா திருந்திய நெல் சாகுபடி தான் பண்றாங்க. அதனால வரிசை நடவு திருந்திய நெல் சாகுபடினா மற்றபடினா பழைய நடவாட்கள் வந்து ஏனாதானோன்னு சொல்லிட்டு நெருக்கமா நட்டுருவாங்க, சீக்கிரமா வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 குத்து நாத்து வைக்கிறத 7-8 குத்து நாத்து வச்சிருவாங்க. அதே மாதிரி நாத்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிலாம் நெருக்கமா நட்டுருவாங்க, அல்லது ரொம்ப கலப்பா நட்டு போயிருவாங்க, நேரம் ஆயிடுச்சு டைம் ஆச்சுன்னு. அதனால வந்து திருந்திய நெல் சாகுபடினா கரெக்டாட்டு நம்ம இடைவெளி 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இடைவெளி கரெக்டா விட்டு நம்ம கயிறு பிடிப்பாங்க. இப்ப மிஷின் வந்துட்டு மிஷின் வரைக்கும் முன்னால செம்மை நெல் சாகுபடின்னு சொல்லுவோம். திருந்திய நெல் சாகுபடி கயிறு பிடிச்சு நடுவாங்க. அது குறிப்பிட்ட இடைவெளி விட்டு நடுவாங்க. 20 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு வரிசை நடவு படத்துல அது நல்லா இருக்கும். இப்பவும் விவசாயிகள் 80% விவசாயிகள் வந்து திருந்திய நெல் சாகுபடி தான் கடைபிடித்து வர்றாங்க. நாற்று நட்டதுக்கு பிறகு நம்ம என்னென்ன மாதிரியான உரங்கள் எவ்வளவு நாள்ல இடைவெளியில கொடுக்கணும், தண்ணீர்லாம் எப்படி பாய்ச்சணும், அதை பற்றி சொல்லுங்க. இப்ப நடவுக்கு நாட்டு விட்டாச்சு, நாட்டு வளர்ந்தாச்சு, நம்ம அடுத்து நடவுக்கு தயாராகிறோம். நடவுக்கு தயாராகத்துல நம்ம வந்து மெயின் ஃபீல்டுல உர நிர்வாகம் வந்து மிக முக்கியமானது. நம்ம மனுஷனுக்கு நல்ல ஊட்டச்சத்துல சாப்பாடு கொடுத்தா நம்ம மனுஷங்கள்லாம் எப்படி திடமா தெம்பா இருக்கிறாங்களோ அதே மாதிரி பயிரும் அது உயிர் உள்ள இதுதான். அதுக்கு நமக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுக்கு நம்ம வந்து கொடுத்தாகணும். நம்ம வந்து இப்ப எல்லாம் சாணி உரத்துக்குலாம் ரொம்ப தட்டுப்பாடா இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 5 டன் வந்து தொழு உரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைக்குன்னா சாணாங்கி உரம், சாணி உரம், ஆட்டு சாணி, கோழி எரு அதெல்லாம் சேர்ந்தது ஒரு 5 டன் அளவில் நீங்க வந்து நல்ல தொழி கலக்கி அடி உரம் மட்டும் நீங்க போடணும். அந்த சாணி உரம் அதெல்லாம் கிடைக்கலன்னா நம்ம வந்து பழைய காலத்துல அந்த கொலை எருக்கங்குலை, கிளரிசிடியா, வேப்பங்குலை, சீலாந்தி கொலை அதே மாதிரி கொலை உரங்கள் தலை உரங்கள் போடுவாங்க. இப்போ வந்து வேளாண்மை துறையில வந்து கிளரிசிடியா மற்ற இது தக்கப்பூண்டு, சனப்பு இது மாதிரி பசுந்தாள் உர பயிர்களை நம்ம வந்து பயிரிட்டு வச்சிருப்பாங்க. அதை நம்ம வந்து மடக்கி விழுவாங்க. இந்த தடவை எப்படின்னா எங்களுக்கு அந்த பறக்கப்பத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் நெல் சாகுபடி வரும். பறக்க தெங்கம்புதூர் பால்குளம் ஏரியால என்ன பண்ணனா ஒரு புது வகையான தொழில்நுட்பம் வந்து நாங்க இப்ப கடைபிடிச்சோம். இந்த ஏன்னா யாருமே சாணி உரம் போடுறது கிடையாது, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கணும், ஒரு இயற்கை உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேளாண்மை துறையில இருந்து எங்க களப்பணியாளர்கள்லாம் ரொம்ப பெரும் முயற்சி எடுத்து இந்த தடவை பறக்க ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் வந்து உளுந்து போட வச்சிட்டோம். அதுபோல தெங்கம்புதூர்லயும் உளுந்து பயிர் போட்டோம். உளுந்து பயிர் போட்டோம்னா என்ன விஷயம்னா 2-in-1 ஒரே இதுல வந்து 2 வகையான பலன்கள் கிடைக்கும். நம்ம வந்து உளுந்து வந்து உங்களுக்கு பறிச்சு உளுந்து எடுத்துக்கலாம். அதே சமயத்துல உளுந்து வேர் முடிச்சுகள், உளுந்து வந்து லெகும் ஃபேமிலி நைட்ரஜன் பிக்சேஷன், அது வேர் முடிச்சுகள்ல தலைச்சத்து நைட்ரஜன் வந்து அது கிடைக்கும். அதனால வந்து அந்த உளுந்து நம்ம வந்து ஒரு 40-45 நாள்ல காய் பறிச்சிடலாம். 60 நாள்ல அதுக்கு வயது முடிந்துடும். உளுந்துக்கு 45 நாள்ல நம்ம காய் பறிச்சுட்டு காய் பறிக்குமோ பறிக்கிறது உங்களுக்கு முடியலையோ எப்படி இருந்தாலும் அது நமக்கு மடக்கி உழுதரலாம். அப்படி மடக்கி உலகத்துல அருமையான ஒரு தலைச்சத்து வந்து உங்க வயல்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இங்க தலைச்சத்து இயற்கையாக போடலாம், அது தொழு உரம் போடணும், அதுக்கு பிறகு கொலை உரங்கள் போடணும். இது எது உங்களுக்கு வாய்ப்போ எது சூட்டபிளோ அதை நீங்க வந்து விவசாயிகள் கண்டிப்பா செய்தாகணும். எது அந்த சமயம் உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்க வாய்ப்பு போல நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதை மட்டும் விட்டு நிக்க கூடாது. திரும்ப மறுபடியும் வந்து தலை சத்து மணி சத்து நம்ம போடுறதுனால நம்ம வந்து ஒரு 2 மூட்டை கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ ஒரு ஏக்கருக்கு டிஏபி போடணும். டிஏபி போட்டாச்சுன்னா அதுல வந்து தலை உரமும் கிடைக்குது, மணி
மணிச்சத்தும் கிடைக்குது. மணிச்சத்து வந்து அதிகமா இருக்கும் டிஏபில. அப்போ வந்து அந்த ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை டிஏபி கண்டிப்பா போட்டாகணும். இந்த தலை உரங்கள் ஆர்கானிக்கும் கொடுத்து இந்த டிஏபியும் நம்ம வந்து அடி உரமாட்டு கண்டிப்பா போட்டாகணும். அது இல்லாம எங்களுக்கு இப்போ வந்து குறுவை தொகுப்பு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துறாங்க. நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து டெல்டா மாவட்டங்கள்ல மட்டும்தான் இந்த குறுவை தொகுப்பு திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம் செயல்பட்டது. இப்போ டெல்டா அல்லாத தமிழக எல்லா மாவட்டங்களையும் குறுவை தொகுப்பு திட்டம் சொல்லிட்டு தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த குறுவை தொகுப்பு திட்டத்துல இந்த வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு இயந்திர நடவுக்கு 4000 ரூபாய் மானியம். நுண்ணூட்ட உரம்னா அதுலயே உங்களுக்கு ஜிங்கு, காப்பர், போரான், துருசு எல்லாமே அதுல இருக்கும். நுண் சத்துக்கள் எல்லாமே அந்த நுண்ணூட்ட உரங்கள்ல இருக்கும். அந்த நுண்ணூட்ட உரங்கள் ஜிங்க் சல்பேட்டும் போடலாம். ஜிங்க் சல்பேட் போடலைன்னா நீங்க வந்து ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ நெல் நுண்ணூட்ட உரம் சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை விரிவாக்க மையம் எல்லா வேளாண்மை விரிவாக்க மையத்திலையும் இருப்பு வச்சிருக்கிறோம். நீங்க வந்து 50% மானியம் பாதி விலைக்கு நீங்க வாங்கிடலாம். ஒரு கிலோ வந்து 68 ரூபாய் விலை. அது மானியத்துல உங்களுக்கு 39 ரூபாய் கிடைக்கும். நீங்க வந்து ஒரு 5 கிலோ அப்படின்னா உங்களுக்கு ஆதார் அட்டையும் உங்களுக்கு லேண்ட் நில உடைமை ஆவணத்தையும் நீங்க கொண்டு போனா ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ மானியத்துல தருவாங்க. அதை வந்து நீங்க அடி உரமாட்டு நீங்க போட்டுறணும். கண்டிப்பா வந்து எல்லா விவசாயிகளும் நுண்ணூட்ட உரம் நெல் உரம் அடி உரமா போடணும். அப்படி போட விடுபட்டவங்களும் 1 மாசம் நட்டு 1 மாசம் ஆனா கூட அந்த நுண்ணூட்ட உரங்களை நீங்க பயன்படுத்தி ஆகணும். நுண்சத்துக்கள் நல்லா இருந்தா பயிர் நல்லா பச்சையா நல்லா வளமாட்டு வரும். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இதுவரை நெல் சாகுபடி நுணுக்கங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் பறக்கை வேளாண்மை விரிவாக்க மைய துணை வேளாண்மை அலுவலர் வி. நாகராஜன் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.